Hello everyone, this is Vidya from VJ's Learner's Desk. In this video, we are going to see the continuation of Class 10 Geography, lesson number 1, that is Resources and Development. In part 1, we have seen what is a resource and what are its classification, based on what factors resources are being classified. All those things we have seen in part 1. Apart from that, what is sustainable development and resource planning, how these resources are planned in India, all those things we have seen in part 1. So in part 2, we are going to cover land resources and soil resources. After this, how these resources should be conserved. So these are the things we are going to see in this video. Before starting the class, one of my friends suggested me to explain the content both in English and Tamil. So I'm just going to give a try. Just give your feedback after watching this video. So in this video, we are going to see resource conservation as the first topic. What is meant by resource conservation? What is a resource? Already I told you. எதெல்லாம் ஹியூமன் என்விரான்மெண்ட்டால் யூஸ் பண்ணுறோம் முடியுதோ அதெல்லாமே ரிசோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லாஸ்ட் வீடியோ இட் செல்ஃப் ஐ செட் ஒரு பென், அதுவும் ஒரு ரிசோர்ஸ். பிகாஸ் அதை நம்ம எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். லைக் ஒரு பைக், தட் இஸ் ஆல்சோ எ ரிசோர்ஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் எ ரிசோர்ஸ். ஸோ அதே பைக் எடுத்துக்கிட்டோம்னாலுமே அந்த பைக் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் போகணும்னா வி நீட் ஃபியூவல். ஸோ ஃபியூவல் இஸ் அ ரிசோர்ஸ். ஸோ ரிசோர்ஸஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் அப்படின்னா எந்த ஒரு ரிசோர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே ஃபர்ஸ்ட் வி ஷுட் பிளான். வை வி நீட் டு பிளான்? பிகாஸ் வி நோ எனக்கு இவ்வளோ ரிசோர்ஸ் இருந்தால் போதும், ஐ கேன் லீட் அ கம்ஃபர்டபுள் லைஃப். பட் நான் அதுக்கும் மேலே ஒரு ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறேன்னா ஆப்வியஸ்லி நான் அந்த ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் பிளான் பண்ணாமல் ஒரு ரிசோர்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இஃப் நம்ம பிளான் பண்ணாமல் ஒரு ரிசோர்ஸை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு கேரி ஆகாது. ஸோ ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வில் அஃபெக்ட் பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் இஸ் நெசசரி. கண்டிப்பாக நம்ம ரிசோர்ஸை பிளான் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஒய்? பிகாஸ் 3 reasons are there. First one is to protect environment. Second one is to reduce the wastage of resources. Third one is, in our world, many resources are non-renewable and exhaustible. So non-renewable means அதை திரும்ப நம்மளால் கொண்டு வர முடியாது. அப்படியே அது ரிப்ளனிஷ் ஆகணும்னாலும் இட் வில் டேக் thousands of years. ஸோ இந்த 3 ரீசன்னால தான் கண்டிப்பாக நம்ம ரிசோர்ஸஸை கன்சர்வ் பண்ணணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன். ஸோ ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் பற்றி காந்திஜி என்ன சொல்கிறாருன்னா, தேர் இஸ் இனஃப் ஃபார் எவ்ரிபடிஸ் நீட் அண்ட் நாட் ஃபார் எனிபடிஸ் கிரீட். ஸோ காந்திஜி யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, கிரீடி அண்ட் செல்ஃபிஷ் பீப்புள் மாடர்ன் டெக்னாலஜி வச்சு நேச்சரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த ரூட் காஸ் ஃபார் ரிசோர்ஸ் டெப்ளீஷன். ஸோ வாட் காந்திஜி இஸ் டெல்லிங், we don't want mass production. Now we are going to the next topic of this lesson, land as a resource. Why we are telling it as a resource? Because we are using land for many purposes. It's a habitat for man, not only for man, wild animals, even for floras like forest, trees, plants. அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் we are doing in the land, building constructions, so mining and roads and railways constructions, canal constructions, all these things are commercial activities. So all commercial activities we are doing in land. That's why we are calling land as a resource. Here you are seeing the relief features in India. Relief features அப்படின்னா land
ரிசோர்ஸ் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஃபார்மாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளைன்ஸ், மவுண்டைன்ஸ், பிளாட்டோஸாக இருக்கலாம், டெசர்ட்டாக இருக்கலாம், ஐலாண்டாக இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் கால்ட் as relief features. In India, we can see out of 100% of land resource, 43% of land is plains. So here we can do agriculture. Next 30% is mountains. Mountains are nothing but hills, ranges, forests, like these things. And let's come to plateaus. It comprises 27% of India's landmass. So plateau, you know already, we are having Deccan Plateau in the south and Chotanagpur Plateau in the central India. Therefore, in plains, we can do agricultural activities. In mountains, we can have many forest products. And in plateaus, we can have many minerals, fossil fuels, etc. You can see the land use pattern in India. So, in India, we are having 3.28 million square kilometer of land area. So in India, we are using land for different purposes. First one is forest. We know the purpose of forest is collecting woods and collecting forest products. Second one is land which are not available for cultivation. இதை நம்ம ரெண்டு டைப்பாக சொல்லலாம், barren and wasteland. கல்டிவேஷனே பண்ண முடியாது. செகண்ட் ஒன் வந்து land which is not put for agriculture use. அப்படின்னா இந்த லேண்டில் வந்து பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ரோடு, ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. தேர்டு கேட்டகரி இஸ் அதர் அன்கல்டிவேட்டட் லேண்ட்ஸ். இதுலேயும் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பாஸ்டர்ஸ் அண்ட் கிரேசிங் லேண்ட் விச் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் லைஃப் ஸ்டாக். தட் மீன்ஸ் goat, cow, sheep, they can graze in this land. Second type of this uncultivatable land is some miscellaneous land where நார்மலாக இருக்க செடி அண்ட் க்ரூஸ் இதெல்லாம் வளரும். ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் we are having fallow land. First of all, meaning of the fallow land is the land which is left without cultivation for 1 or less than 1 agricultural year. அப்படின்னா ஒரு லேண்டை நம்ம 1 இயருக்கு உள்ளேயோ இல்லை 1 இயர் ஃபுல்லாவோ யூஸ் பண்ணாமலே இருந்தால் அந்த லேண்டை வந்து ஃபேலோ லேண்ட்னு சொல்லுவாங்க. கரண்ட் ஃபேலோ லேண்ட் அப்படின்னா அந்த லேண்டை வித்தின் அ இயருக்கு யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அதே அதர் தென் கரண்ட் ஃபேலோ லேண்ட்னா அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை மோர் தென் 1 to 5 years யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபேலோ லேண்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த 4 purposes where we are using land. Next we are going to see net sown area and gross cropped area. These 2 terms are very very important because these will be asked in board exams in 1 mark level. So first we can see what is net sown area. Net sown area means agriculture landல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சீட் சோ பண்ணுவாங்க அண்ட் இயர்லி ஒன்ஸ் தான் அதனுடைய ஹார்வெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் we are going to see gross cropped area. Gross cropped area அப்படின்னா net sown area plus other agricultural lands. That means in one agriculture year itself they will sow seeds more than 1 or 2 times. So this is called as gross cropped area. Next we are going to see land degradation in India. It is mainly because of human activities like deforestation, overgrazing, mining and quarrying. Other factors are also led to the degradation of land in India. One is over irrigation and it causes land salinity and alkalinity. Second one is dusts are generated from cement and ceramic industries. Third one is industrial effluents. That means the waste and the sewage of industries are polluting the land. So these are the things which are causing land degradation. Next we are going to see some conservation measures
to preserve land resources. There are some suggestions like afforestation, proper control of grazing, we can have shelter belts of plants, and stabilization of sand dunes, proper utilization of wasteland, control on mining, then discharge of effluents and waste after treatment. The next topic is soil. How we are considering soil as a resource. So you can see first what is soil. We know already the uppermost layer of the earth crust is soil. Why we are telling soil means this is a living system for plants, animals, and even humans. In the lower classes, we have seen the soil profile. So, based on the parent rock and humidity, temperature, climate, the soil texture will be different. So, based on these things, we are having different types of soils. You can see here there are 6 types of soils which is available in India: alluvial soil, rich soil, black soil, laterite soil, desert soil, and mountainous soil. Let us see first alluvial soil. Alluvial soil is a widely spread soil in North Indian plains because 3 river systems, Indus, Ganges and Brahmaputra river systems, flows in North India, and it makes the land or soil fertile. It consists of nutrients like potash, phosphoric acid, and lime, which is very fertile for soil. And sugarcane, rice, wheat, pulses, and other grains can easily grow in alluvial soil. Alluvial soil is of 2 types: one is old, another one is new. The old alluvial soil is called as Bangar, and new alluvial soil is called as Khadar. You can see the differences of Bangar and Khadar soil. Next, we are going to see black soil. So, black soil is also called as rigor soil. Rigor means cotton. So, black soil is best for cotton cultivation. Black soil is mostly available in Deccan Plateau. The states like Maharashtra, Gujarat, Madhya Pradesh, Chhattisgarh are well known for black soil. Next, we are going to see red and yellow soil. This soil develops in the area of low rainfall and crystalline igneous rocks are found. These soil we can see in Odisha, Chhattisgarh and Piedmont zone of the Western Ghats. So due to the diffusion of iron, that means iron content is present inside this rocks, so this rock's color will be red. Next we are going to see is laterite soil. Here this name comes from the Latin word called brick. This soil is found in high temperature and high rainfall areas. So organic matters will be removed fast by bacteria. ஸோ ஹியூமஸ் கண்டென்ட் லோவாக இருக்கும். எதனால் அப்படின்னா இங்கே இந்த லேண்ட் ஏரியாவில் டெம்பரேச்சர் ஹையாக இருக்கிறதுனால பாக்டீரியாவால் சர்வை பண்ண முடியாது. ஸோ தீஸ் லேட்ரைட் சாயில் we can see in Karnataka, Kerala, Tamil Nadu, Madhya Pradesh and hilly areas of Assam and Odisha. So here commercial crops like tea, coffee, cashew nuts can be grown. The next one we are going to see is arid soil. So the word arid means dry. So வறண்டு போன soil which is nothing but sand. So in the area we can see only sand, and that sand also saline in nature. Saline means it is having some salt content. In the soil humus content and moisture ரெண்டுமே இருக்காது. So in the soil we can see in Rajasthan, Punjab and Haryana. இந்த சாயிலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா we can find a layer called kankar. Kankar means nothing but சுண்ணாம்பு. So we can find some calcium rocks under this arid soil. So next we are going to see is forest soil.
Forest soil, as the name implies, it will be available in hilly and mountainous region. This soil is loamy. Loamy means kaliman. So it will be very sticky, and this can be seen in valley sides and coarse grained in the upper slopes. So mountains la we can see these kind of loamy soils. Next topic is soil erosion. Soil erosion means we already know removal of the top soil by two agents. One is wind, another one is water. These two are major factors. இது மட்டும் இல்லாமல் சில other factors ஆலையும் soil erosions நடக்குது. That is deforestation, overgrazing. Agriculture practice பண்ணும்போது தெரியாத technologies யூஸ் பண்ணுறதுனாலையும் soil erosions occur ஆகும். So there are two types of soil erosions. One is gully erosion, another one is sheet erosion. So gully erosion. Before that, what is gullies? Gullies means rainwater வேகமாக வந்துட்டு இருக்கும்போது இந்த clay soilஸில் வந்துட்டு பள்ளம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் gullies. ஸோ எந்த லேண்டில் இந்த மாதிரி gullies ஃபார்ம் ஆகுதோ that land is not suitable for cultivation. So that land can be called as bad land. So you can see this is gully. So in this land we cannot do any agricultural activities. Next is sheet erosion. Sheet erosion means the top layer of the soil is eroded by water or wind. ஸோ நாம் இப்போ லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் லெசனுக்கு வந்தாச்சு. சாயில் எப்படி கன்சர்வ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெஷர்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து கான்டூர் ப்ளஃபிங். கான்டூர் ப்ளஃபிங்னா லைன் பை லைன் வி ஆர் பிளான்டிங் த க்ராப்ஸ். ஸோ அப்படி பண்ணும்போது வாட்டர் ஃப்ளோ ஃப்ரம் த மவுண்டைன் ஸ்லோ ஆகும். ஸோ வாட்டர் ஃப்ளோ ஸ்லோ ஆகும்போது ஆப்வியஸ்லி சாயில் இரோஷன் ரெடியூஸ் ஆகும். Second one is terrace forming. This is nothing but step by step forming. So ஒரு மவுண்டைனை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக பண்ணி அதில் வந்துட்டு they will plant the trees. ஸோ இப்படி பண்ணும்போது வாட்டர் ஃப்ளோ வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும்போது கீழே கடைசியாக போகும்போது அந்த வாட்டரோட ஸ்பீட் குறைஞ்சிருக்கும். ஸோ the water will be retained in the soil itself. Third one is strip cropping. Strip cropping means it is like ஒவ்வொரு க்ராப்ஸ்க்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் கிராஸஸ் வந்து அப்படியே விட்டுருப்பாங்க. ஸோ விண்டோட ஸ்பீட் அதிகமாகும்போது இந்த கிராஸஸ் வந்து க்ராப்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரிப் கிராப்பிங். ஃபோர்த் ஒன் இஸ் ஷெல்டர் பெல்ட். இட் இஸ் நத்திங் பட் ட்ரீஸை வரிசையாக பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரீஸ் வந்து கண்டிப்பாக விண்டுக்கு ஒரு மிகப்பெரிய பேரியராக இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சீ ஷோர் அந்த சைடில் we can see this kind of conservation methods. All these are called as soil conservation methods. So ஒரு சின்ன recap. In the resources and development lesson la first we have seen resources, then அதை எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி பிளானிங் ஆஃப் ரிசோர்ஸஸ் பண்ணணும், தென் லேண்ட் ரிசோர்ஸ்னால் என்ன, லேண்ட் ரிசோர்ஸை நம்ம எப்படி டீக்ரேட் பண்ணுறோம், அதுக்கான கன்சர்வேஷன் மெத்தட்ஸ். Then comes to soil resource. So how many types of soils? So soil erosion na enna, soil erosion control பண்றதுக்கான conservation measures. These are the things we have seen so far in this video. Here comes the end of the session. So we are completing CBSE class 10 geography lesson number 1 resources and development. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். If any suggestions or queries, please drop your comments in the comment section. If you like this video, kindly like, share and subscribe my YouTube channel VJ's Learners Desk. Thank you so much. I'll meet you soon in the next video.